தமிழ்நாட்டை நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. காரணம் இருக்கு. நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக கடன் வந்து 8 லட்சம் டு 9 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. அந்த கடனை வச்சுக்கிட்டு மட்டும் அங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது உங்ககிட்ட சொல்றேன், ஷாக் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரத்தோட மதிப்பு வந்து 30 லட்சம் கோடி. அப்போ 30 லட்சம் கோடின்னு இருக்கும்போது என்னையா அது 30 லட்சம் கோடி பொருளாதாரத்துல நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகி இருக்கிறோம். ஒரு 8.5 லட்சம் கோடிய கடன் அடைச்சிட்டு போயிட மாட்டியா? 30 லட்சம் கோடி அப்படியே வருது, 8 லட்சம் கோடி அடைச்சிட்டு போயிட மாட்டியா அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்? டீட்டெயிலா அக்கு ராணி வரைய பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ்லாம் பண்ண மாட்டேன், தெளிவா தான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்தோட சொல்றேன்னு வச்சுங்களேன், அது ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அண்ணன் சீமான் அவர்களும் போராடிக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு அப்படின்னு ஏப்பா எடுத்த, நாமளே வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம். ஏன் எடுத்த அப்படின்னா கவர்மெண்ட் சொல்ற ஒரு விஷயத்தையும் நாம எடுத்து சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா பாருங்க. அதுக்குன்னு நான் அவங்க எடுத்து போராட வேண்டிய விஷயம் தமிழ்நாடுன்னு வைக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க அங்க வைக்கலாமா வேண்டாமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன், அங்க தமிழ்நாடுன்னு இருக்கணும். நான் ஒரு தமிழனா, ஒரு தமிழ் குடிமகனா இருந்துகிட்டு சொல்றேன், அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தாங்க இருக்கணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நிதர்சன உண்மை கவர்மெண்ட் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல ஒரு பாயிண்ட் மொக்கையான பாயிண்ட்ஸுங்க. அதுதான் இன்னைக்கு வச்சு விளாசுறாங்க நெட்ல, அதாவது நம்மளோட சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே பார்ப்போம். அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதை தாண்டி காங்கிரஸ் கரூர் எம்பி அவர்கள் யாரு, ஜோதிமணி அவர்கள், அவங்களாம் அந்த ஏர்போர்ட்ல இருந்து அப்படி பதறி அடிச்சு ஓடுனது, அப்புறம் சில காட்சிகள் வந்து அப்படியே பறந்து பறந்து வேலை செய்பவர்கள். அவரை நான் குறை சொல்லல. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கொடுத்துருக்காங்கப்பா, காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்குது, அழிவு பாதை கொண்டு போறதுக்கு ஒரு திட்டமிட்டு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டா மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சும்மா விட்டுருவாரா? ஏங்க பாருங்க பாருங்க, இந்த 5 விரலும் ஒன்னாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துருங்க. அவங்களுக்குள்ள என்ன ஏது அப்படின்னு விஷயத்தையும், இந்த 3 விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேறையா தெல்ல தெளிவா உங்களுக்காக நான் இன்னைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் முறையா நீங்க நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க, நேத்து தாங்க சொன்னேன், லைக்க கொடுத்துருங்க, தயவு செய்து கொடுத்துருங்கண்ணே. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளுங்க. லைக்க அள்ளி அள்ளி, அதாவது என்னன்னா ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே போவோம், அப்படியே தூங்கிடுவோம். லைக்குங்கிறது வந்து நம்ம போட்டாலும் போடாட்டியும் அது வீடியோ பிளே ஆகுங்க. அது வந்து யூடியூப்லாம் அந்த கண்டிஷன்லாம் கொண்டாடல, லைக் நீ கிளிக் பண்ணாதான் வீடியோ பிளே ஆகும்னு. ஆனா நம்ம பழக்கம், சில பேர் வந்து நாமளே சில டைம்ல, நானும் கூட சில டைம்ல வீடியோ பார்த்துக்கிட்டே போகும்போது அப்படியே மறந்துடுவோம், லைக்கை மறந்துடுவோம். ஆனா நம்மளை அறியாம நமக்குன்னு ஒரு மனுஷன் பாரு எவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டிருக்கான், ஒரு லைக்கை கிளிக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா தயவு செய்து கடமைக்கு மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அப்படிப்பட்ட லைக் நமக்கு வேண்டாயா. முழுசா பார்த்துட்டு இல்ல ஆஃபா பார்த்துட்டு ஒரு 12 நிமிஷம் வீடியோனா ஒரு 7-8 நிமிஷம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சூப்பர், ஒரு 2-3 நிமிஷம் போகும்போதே அப்படின்னு தெரியுமில்ல. அது மாதிரி ஒரு இது உங்களுக்கு உண்மையிலுமே பிடிச்சிருந்தா பாக்குறதுங்கன்னா அந்த லைக் மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நமக்கு ஒரு உந்துதல், எங்க டீமுக்கு எல்லாரும் பாவம் எல்லாருக்கும் ஒரு உந்துதல். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்புறம் கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைப் கொடுத்தீங்கன்னா உந்துதலுங்கோ. அவ்வளவுதாங்க. நம்ம விஷயத்த சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, மொதல் விஷயத்த நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு அந்த 30 லட்சம் கோடி கடன்ல 8 லட்சம் கோடி எப்படி நம்ம வந்து அடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நான் பேசுவோம். ஓகேப்பா, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன இன்னைக்கு கூட போயாம போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைவேட் பஸ்ல கூட ஒட்டி அவங்க பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போய் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பார் பஸ் என்னதுதான், படையப்ப படத்துல வந்து சட்டை என்னதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரஜினிகாந்துக்கும் செந்தில் அவர்களுக்கும் காமெடி இருக்கும்ல, அது மாதிரி ஆமாப்பா கவர்மெண்ட் பஸ் தான், ஆனா அது எம் பஸ் இல்ல, அது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தது. அதனாலதான் அவங்க என்ன சொன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுட்டா அது தமிழ்நாட்டுக்கு, அதாவது அந்த அது வந்து இவங்களுக்கு சொந்தமா ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்ல பாத்தீங்களா, அது மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு அது ஒரு நிறுவனமா இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது. இது கார்பரேஷன் ஒரு நிறுவனம், அவ்வளவுதான், தனியார் நிறுவனம் கிடையாது, அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான். ஓகேப்பா, இப்ப அரசுக்கு சொந்தமான நிறுவனம் இங்க இருக்கிற இது அப்படின்னு சொல்லிவிட்டா, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படி ஒரு நிறுவனம் வச்சிருக்கணும், இதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விஷயத்த சொல்றேனே. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு 5 பேரு குடும்பம் இருக்கிறீங்க. அந்த 5 பேர்த்தோட குடும்பத்துல தலைவன் இருப்பாரு,
அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மாவோட பசங்க இருப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பஸ்ஸே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த பஸ் வாங்குறாங்கன்னா அந்த பஸ் வந்து ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி அந்த பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப பஸ் லாஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமா வந்து இவங்க எல்லா குடும்ப உறுப்பினரும் சேர்ந்து மாட்டுவாங்க. கரெக்டா? பணம் கொடுப்பா அப்படின்ட்டு. ஆனா இந்த குடும்பமே சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் ஃபர்ஸ்ட். கம்பெனியா ஆரம்பிச்சாலும் லாஸ் ஆச்சுன்னா இவங்க தாங்க பணம் கட்டி ஆகணும். ஆனா அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை டச் பண்ண மாட்டாங்க. இப்ப எனக்குன்னு ஒரு ஐசிஐசி பேங்க் இருக்குது, எனக்குன்னு என் தம்பிக்குன்னு ஒரு ஐசிஐசி பேங்க், இந்தியன் பேங்க்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து கனரா பேங்க் இருக்குது அப்பாவுக்கு, அம்மாவுக்கு ஒரு இது ஸ்டேட் பேங்க்னு வச்சுங்களேன். இப்படி தனித்தனி பேங்க் இவங்க வச்சிருந்தாலுமே இவங்க எல்லாருமே லோன் வந்து கேட்கும்போது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது மாதிரி கேட்கும்போது கம்பெனிக்கான ஒரு பேங்க் இருக்கு பாத்தீங்க, அதை வச்சுதான் அவன் கொடுத்துருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? லோனை தூக்கணும்னா இவங்களை ஃபர்ஸ்ட் டச் பண்றதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸை தான் தூக்குவான். அசட். அந்த ஒரு விஷயம் தான் மெயின் மேட்ரு. அங்கதான் இங்க தமிழ்நாடு அப்படியே இந்த குடும்பம்னு சொன்னோம்ல, அந்த குடும்பத்தை அப்படியே வந்து கவர்மெண்டாவும் அந்த கார்பரேஷனை வந்து அவங்க ஆரம்பிச்ச ஒரு கம்பெனியாவும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது என் பஸ் தான், ஆனா எம்பஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி நீ தமிழ்நாடு அரசு அப்படின்னு போடாம இப்படி வந்து கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து தமிழ்நாடுன்னு எழுத விட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா? அதாவது என்னன்னா, நான் இவ்வளோ பெருசு பேர் போட்டுட்டேன்னா, எப்படி இவ்வளவு பெரிய பெருசு பேர் போட்டுட்டுனா கீழே சேலம், திருநெல்வேலி, ஈரோடு அப்படின்னு இடம்லாம் இல்லையா, அந்த டிசைனுக்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடியலைங்க. என்னால முடியல. என்னென்னலாம் பேசி எப்படி எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாத்துங்களேன். ரைட்டு, இது உங்க பார்வையே விட்டுறேன். இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு வாரமா போராடிக்கிற விஷயங்கள். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இது கண்டிப்பா மாற்றக்கூடியது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறதா நம்ம தமிழக மக்களுக்கும், ஏன் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுமே பெருமைப்படுத்துவதுமா அவங்க மாநிலத்தை பெருமைப்படுத்துவதுமா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இவ்வளவு விஷயத்தையும் கிட்ட சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில். நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை போய் கேட்பீங்களோ இல்ல அண்ணன் சீமான் அவர்களை போய் கேட்பீங்களோ, ஆனா என்னோட கருத்து வழியா நான் சொல்றது ஒரே விஷயம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்தா எனக்கு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அடுத்த விஷயமே இதே மாதிரி ஒரு இது மாதிரி விஷயம் தான். சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் வந்து இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஏன் கடன் வந்து 8.5 லட்சம் to 9 லட்சம் கோடியோ என்னமோ கடன் இருக்குது. ஒரு 9.3 லட்சம் கோடியோ என்னமோ கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது இன்றைய நிலவரப்படி. அதாவது இந்த வருஷத்துல வாங்கினதெல்லாம் கிடையாது, கடந்த காலம் எல்லாத்தையும் சேர்த்தி தான். அது வந்து அதிமுக திமுக எல்லாமே வாங்கின கடன்கள் எல்லாமே சேர்த்தி இவ்வளவு கடன் இருக்குது, 8 லட்சம் கோடி வந்து கடனை வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜிஎஸ்டிபி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கடனே கொடுக்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டிபியோட வருமானம்னு பாத்தீங்கன்னா 30 லட்சம் கோடி. ஓகே, ஜிஎஸ்டிபியில 30 லட்சம் கோடி வருமானம் வருதுலையா? 8.5 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி ஒரு பிசுறு எடுத்து கொடுத்துட்டு நீங்க வாங்கல போயிட்டு கடன் இல்லாத மாநிலமா மாத்திட்டு போலாமே அப்படின்னு கேட்டா அதுதான் நடக்காது. நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த 30 லட்சம் கோடி நமக்கு வராது. அதாவது ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அத்தனை தனியார் நிறுவனங்களும் தனியார் தொழிற்கல்வி நிறுவனங்கள் அப்புறம் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சொல்ற ஒட்டுமொத்தமா தொழிற்சாலைகள் எல்லாத்து மூலியமா வர்றது அந்த ஐடி இது மாதிரி எல்லா நிறுவனங்களும் கொடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருமானம் அது யாரு வேணாலும் இருக்கட்டுங்க. அந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒட்டுமொத்தமா அதனோட பினான்சியலா எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 30 லட்சம் கோடி வந்து வருமானம் வருது. அந்த 30 லட்சம் கோடியும் கொண்டு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, இப்ப நான் சம்பாதிக்கிறேன்யா, நான் வந்து என்னோட சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே கவர்மெண்ட் கொடுத்துருவேனா சொல்லுங்க? இல்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க மாசம் 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எவ்வளவு சம்பாதிக்கணும் வைங்களேன், அதை அப்படியே கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதை எல்லாத்தையும் கணக்கு பண்றதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டிபின்னு சொல்றாங்க. அந்த மதிப்பு தான் வந்து 30 லட்சம் கோடி. இதை வச்சுதான் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இது ஆர்பிஐயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நம்மளோட இந்த ஜிஎஸ்டிபி மதிப்பு வச்சுதான் நம்மளோட வருமானம் நம்ம லோன் ஏதாச்சும் கேட்க போனோம்னா கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? நீங்க போய் ஐசிஐசிஐ, நாம போய் ஐசிஐசிஐ கேட்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போய் யாருக்கிட்ட கேட்கும்? ஐசிஐசிட்டே போய் நிற்கும்? கிடையாது, ஆர்பிஐ கிட்ட தான் போய் நிற்கும். ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் தான் டிசைட் பண்ணும் இங்க கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. எதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கடன் வேணும்னா நீங்க எதை வச்சு கொடுப்பீங்க? உங்க பேங்க் வந்து எதை வச்சு கொடுக்கும்? ஒண்ணு விவசாய நிலத்தை வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களோட சேலரி வச்சு கொடுப்பாங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு அசட் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கொடுப்பாங்க. கரெக்டா தானே? இப்படி வச்சுதான் லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசுக்கும்
எவ்வளவு நிகர வருமானம் வருது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. இதை வச்சு ஆர்பிஐ வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும். அந்த பணத்தையும் வந்து எப்படி எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போயிடலாமா? ஆனா அந்த பணத்தை முறைப்படி கையாண்டால் நம்மளுடைய வருமானத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள உதவும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்களுக்கு இலவசங்களும் இல்ல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்துல நீங்க போட்டீங்கன்னா, திரும்பி வராத ஒரு இடத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடன் சுமை அதிகமாயிட்டு போகும். அதனாலதான் நம்மளோட கடன் சுமை என்னவா நடந்துகிட்டு இருக்குதுன்னா, ஹரியானா, பஞ்சாபை விட நம்மளுடைய வட்டி அந்த கடன் சுமை வந்து வட்டி அந்த வட்டியோட சுமை வந்து அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் யாரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸ்ல நான் சொன்னால காங்கிரஸ் நிர்வாகி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து மிகவும் நெருக்கமானவர், அவர் எடுத்து வைக்கிறாரு இது மாதிரி விஷயத்துல. சோ இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. இது வந்து நான் வாங்கின கடன் இல்லைங்க, முன்னாடி வாங்கி வச்ச கடன் எல்லாத்தையும் சேர்த்து தாங்க இங்க வந்துகிட்டு இருக்கு, கவனிக்காத விட்டோம்னு வைங்களேன். இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட்டுக்கான ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பணம் வந்து பத்தாம போயிடும், இல்ல மக்களுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து உடனே வந்து என்ன பண்ணும், ஒரு அவசர கால சூழ்நிலையில அரசாங்கம், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா தமிழ்நாடுகள இயங்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ண முடியாது போயிடும். அதாவது பணம் சேலரி கொடுக்க முடியாது. அப்ப யாருக்கிட்ட போய் நிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போய் நிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈஸியா அப்படியே தூக்கி கொடுத்துருமா? கிடையாது. என்னப்பா பிரச்சனை, ஏது உனக்கு ஏற்கனவே இருக்குதே அந்த ஜிஎஸ்டிபி, அதனோட ரேஞ்ச் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் ஆர்பிஐ எகைன் கொடுக்கும். நம்ம கிட்ட ஏற்கனவே ஜிஎஸ்டிபி பக்காவான பர்சன்டேஜ் வச்சிருந்தோம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. நேரா ஆர்பிஐக்கே போயிட்டு இங்க பாருப்பா என்கிட்ட நல்லா இருக்குது, நல்ல ஜிஎஸ்டிபி இருக்கு, கொடுப்பா கடனை, நான் போய் என்ன நாட்டை வந்து நான் மேம்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இப்படியெல்லாம் நம்ம வந்து இலவசங்களும் தேவையற்ற செலவுகளும், ஒருவேளை எந்த அரசாங்கம் வேணாலும் இருக்கட்டும், ஒருவேளை அப்படி பண்ணுனாங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கடன் வந்து அப்படியே பெருகிட்டே போயிருக்கோம். ஏற்கனவே இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் 2010 கணக்கின்படி உத்தரப்பிரதேசத்தை விட நாம கம்மியா தான் இருந்தோம். இப்படி கடன் பர்சன்டேஜ்ல, அதாவது கடன் வந்து சம்திங் இருந்துச்சு, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசம் தாண்டி முன்னாடி போயிருக்கிறோம். 8 லட்சம் கோடி டு 9 லட்சம் நினைக்கிறேன் கோடி வந்து நம்ம வந்து நின்று இருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி. சோ இப்படிலாம் நம்ம தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத வாக்குறுதிகளும் அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்துனீங்கன்னா நாம உண்மையிலுமே தமிழக அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம் இயங்கக்கூடிய சக்தி இழந்துருவோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணாதெல்லாம் இருக்க முடியாது, டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஆனா சுயமா இயங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இல்லாத போயிடுறதுனால நம்மளுடைய ஒரு அதாவது அந்த சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கூடிய விரைவில் இழந்துருவோம். இழந்துட்டோம்னா அப்புறம் என்னாச்சு, ஐயா ஏதாச்சும் கொடுங்கயா அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கணும். அப்ரூவல் கொடுத்தா தானே ஆர்பிஐ கொடுக்கும். அப்ப நம்ம எந்த ஒரு அரசு நலத்திட்டங்களையும் எடுத்து வைக்க முடியாது. நமக்கு கீழே இயங்கக்கூடிய அத்தனை துறைகளையும் ஒழுங்குபடுத்த முடியாம, சேலரி கொடுக்க முடியாம மறுபடியும் வரிச்சுமையை ஏத்த வேண்டிய சூழ்நிலை வரும். வரிச்சுமை யாருக்கிட்ட போய் ஏத்துவீங்க? நம்ம கிட்ட தான். எல்லா டாக்ஸ்லயும் தான் சொல்றேன், நம்ம எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அத்தனை வரிகள்லயும் டாக்ஸ் ஏத்தி விட்டுருவோம். அப்புறம் நம்ம அப்படியே மொட்டை அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். ஸோ இவ்வளவு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க இப்ப தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நாம என்ன பண்ணணும், ஒரு நல்ல அரசாங்கம் இலவசங்களையும் இந்த தேவையற்ற ஒரு பணத்தை வாங்குற விஷயங்களையும் நாம தயவு செய்து அவாய்ட் பண்ணணும். 2026 நல்ல ஒரு தேர்தலை, நல்ல ஒரு அரசாங்கத்தை, நல்ல ஒரு அரசியல்வாதிய, கொஞ்சம் புத்திசாலியான அரசியல்வாதிய அடுத்த, அதாவது நம்ம கடன் வாங்கி செய்யப்படாம நம்மளோட அந்நிய முதலீடுகளை இங்க கொண்டு வந்து நம்மளோட ஜிஎஸ்டிபி ஏத்தணும், பர்சன்டேஜ் ஏத்துறதுக்கான எந்த ஒரு அறிவு கூர்மையுள்ள எந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு பெருகும், தமிழ்நாடு நலம் பெறும், தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளர்ந்தால் நம்ம குடும்பம், தனிநபர் வருமானம் வளரும்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஜோதிமணி அவர்கள் உங்களுக்கு தெரியும், கரூர் தொகுதி எம்பி. அவங்க வந்து இன்னைக்கு வந்து விஷயம் சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க வர வர காங்கிரஸ் ஒன்று இதுக்கு வந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சு போய் அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன ஒரு சூழ்நிலை நான் எடுத்து வச்சு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை ஜோதிமணி சொன்னோன்னுமே செல்வ பெருந்தகை அவர்களும் மாநில தலைவராக இருக்கிறாரு காங்கிரஸ்ல, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. அவர் வந்து எடுத்து சொல்லிட்டாங்க, பாருங்க 5 விரலும் ஒன்னா இருக்க போறது கிடையாதுங்க. ஆமாங்க, அந்த படிவம் ஃபில் பண்றதுல இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படியும் கட்சிக்குள்ள இருந்துச்சுன்னு வையுங்களேன். இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டி பண்ண வேண்டிய விஷயங்களா இது? ஒவ்வொரு மக்களும் நம்மளோட காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மேலிட பொறுப்பாளர்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் ஒரு பொறுப்புணர்ந்து ஒரு வெளியே சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பார்த்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் தெளிவா தான் இருக்கிறோம். நாம ஒரு 2026 நல்ல ஒரு
கட்சி அதாவது அந்த கட்டுக்கோப்போட நம்ம காங்கிரஸ் கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நீங்க வந்து ஒரு பக்கம் பேச, நான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா நம்மளோட கட்சியோட அந்த மாண்பும் சரி, கட்சியை பத்தி மத்தவங்க இருக்கிற என்ன நினைப்பாங்க, நம்ம கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க நம்மளோட இப்போட யாரு அந்த தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால இங்க இன்னமும் பிரச்சனை ஆகி போச்சு காங்கிரஸ்குள்ள. என்னடா அது, கூட்டணி கட்சிகளையும் நம்ம அங்க ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஜோதிமணி அவர்கள் இவங்க இப்படி சொல்றாங்க, இப்ப செல்வ பிறந்தகை அவர்களும் தெளிவா இப்படி சொல்லிட்டாரு. சோ ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாருமே தெளிவா பேசுறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு பூசல் இருக்குதா, இல்ல கூட்டணி பேசாம இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியே வந்தே அப்படி, அதாவது ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பிரச்சனை வைங்களேன். வெளியே வந்து தெளிவா இருந்து ஓகேப்பா இப்ப நான் நடுநிலையோட இருக்கிறேன், நீங்க நிர்வாகிகள் என்னப்பா சொல்றீங்க, மேலிட பொறுப்பாளர்கள் என்ன சொல்றீங்க, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒரு பெரிய கூட்டம் மாதிரி நடத்தி, இல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி அனைத்து தலைவர்களையும் உட்காத்தி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கூட்டணிக்கு போனா எப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்நியார் அவர்கள் வந்து நாங்க ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் வந்து எந்த கூட்டணிக்கும் போவோமா அப்படி ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, அந்த கூட்டணி இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப்பும், இல்லைங்க நாம வேற ஒரு கூட்டணிக்கு போலாங்க, இன்றைய அரசியல் சூழ்நிலை சரியா இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பும், எல்லாத்தோட கருத்துக்களையும் நம்ம கேட்கறது முறைப்படி ஒரு மாநில காங்கிரஸ் தலைவரோட கடமை தானே, அவர் கொஞ்சம் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அவரு இப்படி வந்து இன்னும் 5 பேர்களும் ஒன்னாவா இருக்குது என்னங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் உட்காந்து வச்சு கேட்டு அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் மூத்த தலைவர்களையும் உட்காந்து வச்சு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேட்டா கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.